வணக்கம். ஜோதிடத்தில் இந்த கடன், அதாவது கடன்னு வந்து நீங்க நெறைய பேர் ஈஸியா கேட்குறாங்க, "சார் கடன் எனக்கு என்னுடைய ஜாதகப்படி எப்போ அடையும்?" இது என்ன கடன் கேட்டா, ஹோம் லோன், கார் லோன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க தேவைக்கேற்ற கடன், நல்ல கடன். இது ஹோம் லோன்னா ஒரு டென்யூர் போட்டிருப்பீங்க நீங்க. ஒரு சேலரிட் எம்ப்ளாயி இருந்தா ஒரு 10 வருடம். அது நீங்க ஜோதிடர்கிட்ட கேட்கவே தேவையில்ல. அது அதோடைய பாட்டுக்கு மந்த்லி ஆனா அது கிரெடிட் ஆகும். கார் லோன் அதே மாரி தான், எஜுகேஷன் லோன் அதே மாரி தான். படிப்பு முடிந்தவுடன் அந்த குழந்தை வேலைக்கு போகும், பொருளீட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில வராது. கடன் எப்போ அடையும், நீங்க எப்போ கேட்கணும் அப்படின்னா, இந்த திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா லாஸ் ஆகுறது. தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடன் கட்ட முடியாம வட்டிக்கு வாங்கி தொழில் பண்றீங்க, இல்ல பேங்க் வட்டி வாங்கி தொழில் பண்ணி பிசினஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா அதை அடைக்க முடியாம போறது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் லாஸ் ஆயிடுவாங்க. இல்ல அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு லாஸ் ஆயிட்டு அப்புறம் திருப்பி கடன் வாங்கி அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை லாஸ் ஆகுது. அப்புறம் இந்த சிட் ஃபண்டு அது இது, அப்புறம் பர்சனல் லோனு, ஆடம்பர செலவுகள், கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுவது, இதெல்லாம் தான் தேவையில்லாத கெட்ட கடன், பேட் டெட்ஸ். இது வந்து ஜாதகத்தில் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறத கடன் ஸ்தானம். இப்போ 6ஆம் அதிபதி தசை உங்கள் நடுத்தர வயதில் வருது. இப்போ மேஷ லக்னத்துக்கு புதன் தசை, கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை 10 வருடம் நடக்குன்னா கடன் படுவீங்க. அதே மாதிரி கேது தசை வந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் புதன் தசை வந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பீரியட் முடிஞ்சால் தான் அந்த கடன் அடைக்க முடியும். நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.